கேரளாவில் சாலை வரி செலுத்தவில்லை என கூறி தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என? தமிழகத்தினுடைய சென்னை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாநகரங்களில் இருந்து கேரளத்திற்கு நாள்தோறும் ஆம்னி பேருந்துகள் செல்கின்றன. வார இறுதி நாட்களிலே மிக அதிக அளவில் ஆம்னி பேருந்துகள் செல்கின்றன. இந்த நிலையில்தான் கேரள அரசுக்கு சாலை வரி செலுத்தவில்லை என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள அரசு அந்த அபராதங்களை விதிக்க தொடங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சாலை வரி செலுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஏறக்குறைய 30 ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய் வரை மொத்தமாக அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் கேரள மாநில எல்லையான வாளையாறு சோதனை சாவடி உள்ளிட்டவற்றிலேயே தமிழ்நாட்டிலிருந்து கேரளத்திற்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் கேரளத்திற்கு சென்றிருக்கக்கூடிய பயணிகள் தமிழ்நாட்டினுடைய எல்லையிலேயே இறக்கி விடப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது கேரள எல்லை தொடங்கும் இடத்தில் அங்கிருந்து கேரள மாநிலத்தினுடைய பேருந்துகள் மூலமாகத்தான் உள்ளே செல்ல முடிகின்றது. ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினரை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் இந்தியா முழுவதும் இயக்கக்கூடிய வகையிலான வரிகளை செலுத்தி இருப்பதாகவும், ஆனால் கேரள அரசு திடீரென்று இது போன்ற ஒரு நிர்பந்தத்தை விதித்திருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கேரளத்திற்கு ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு தாங்கள் தற்போதைய சூழ்நிலையில் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டு கேரள மாநிலத்தினுடைய எல்லை பகுதியிலேயே தமிழ்நாட்டினுடைய எல்லை முடியக்கூடிய சோதனை சாவடி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள அரசு சாலை வரி செலுத்தாமல் தங்கள் மாநிலத்திற்குள் இயக்கியதாக அபராதம் விதித்திருந்த நிலையில் கோவை வாளையார் சோதனை சாவடி வழியாக கேரளத்திற்குள் செல்ல வேண்டிய தமிழ்நாட்டு ஆம்னி பேருந்துகளும் எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பயணம் செய்து வந்த பயணிகளும் இறக்கி விடப்பட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.